கஷ்டம்ல? என் மேலே இனிமே நீ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மாதிரி பயந்தாங்கோலிக்கும் பலவீனமானவனுக்கும் இந்த வீல் சேர் தான் கரெக்டுன்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கூடிய சீக்கிரத்துல உங்க சொந்த கால்ல நிப்பீங்க, அதை நம்புங்க. இல்லை, ஆக்சுவலி நான் யூஸ்லெஸ் இல்லை, நான் ஒரு லூசர். அதனால தான் அன்றைக்கி என்னால் என் ஃப்ரெண்டே காப்பாற்ற முடியல. ஆரவ், கொஞ்சம் பொறுமையா போயேன். டோன்ட் வரி, எதுவும் ஆகாது. ஆரவ், இவ்வளவு வேகமா போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆரவ், ஆரவ். என்னோட பொறுப்பில்லாத தனத்தினாலையும் என்னோட தப்புனால அவளை நான் இழந்துட்டேன். அப்புறம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த வீல் சேர்ல தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னால் ஏதாவது சுயமாக பண்ண முடியுமான்ற நம்பிக்கை கூட என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ப்ளீஸ், நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னால் மறக்க முடியல. எனக்கு குணமாகறதுக்கும் விருப்பம் இல்லை. ஒருவேளை குணமானா யாருக்காக? எனக்காக. நான் உங்களோட கேர் டேக்கர். என்னைக்கு நீங்க உங்க சொந்த காலில் நிக்கிறீங்களோ அப்பதான் என்னோட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சதா அர்த்தம். அது என்னைக்கு நடக்குதோ அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. போயிடும். இன்னும் சில மணி நேரம் தான். அதுக்கப்புறம் இந்த இஷா இருக்காளே, அவ என்னோட சூரஜோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா போயிருவா. இப்ப நான் சூரஜ்க்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்க போறேன். அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஒரு புது ஷர்ட், பேண்ட், அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ரசகுல்லா. வேற என்னெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்? வாட்ச்.
இருக்குது. 48 மணி நேரத்துல அவர் கொடுத்த வாக்கு அவரு மீறவே இல்லை. 2 மணி நேரத்துலயா மீறிட போறாரு? இனிமே இந்த மாதிரி நமக்கு பணமே கிடைக்காதுங்க. அட கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. இந்த புதுசா வந்த மருமக அப்படி என்ன பண்ணான்னு தெரியல. என்னோட பெரிய மருமக இப்படி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா, ஒன்னும் புரியலையே. இஷானி அவங்க வீட்டுக்கு திரும்பி போறதுனால ஆரோவுக்கு பெரிய தன்னம்பிக்கை வரும். ஒருவேளை என்னால கொடுக்க முடியாத நம்பிக்கைய அண்ணியால கண்டிப்பா அவருக்கு கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். என் பையன் சூரஜ் திரும்பணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக நீ என்னோட வீட்டை விட்டு போகணுன்றது என் ஆசை இல்லை. ஒருவேளை என் மருமக வீட்டை விட்டு போயிட்டா கூடவே என்னோட நம்பிக்கையும் போயிடுமே. சூரஜ், சூரஜ், என்னாச்சுப்பா? நீ 48 மணி நேரம் கொடுத்த வாக்கு மீறிட்ட. எதுக்காக சூரஜ் சண்டை போட்ட? சூரஜ், பிந்தியா, சரளா அத்தை, என்னாச்சுமா? உனக்கு என்னாச்சுமா? சூரஜ், சூரஜ், நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சூரஜ், நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் கையை உங்கி சண்டை போட்டு அடித்தடியில இறங்குனீங்க? என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்கு நீங்க 48 மணி நேரம் என்னெல்லாம் பண்ணீங்க? அப்படி இருக்கும்போது உங்களையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சு? சூரஜ், நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் உங்களை தான் கேட்கிறேன், எதுக்கு கை ஓங்குனீங்க? பிந்தியாக்காக. பிந்தியாக்காகவா? ஆமா, பிந்தியாக்காக தான். என்ன விடுங்க. இல்ல வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என் மானத்துக்காக தான் சூரஜ் அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டான். அதனால அவன் கொடுத்த வாக்க மீறிட்டான். இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எந்த ஒரு வாக்கும் சத்தியமும் பொண்ணோட மானத்தை விட பெருசு கிடையாதுமா. ஆமாமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவன் யார்கிட்டயாவது சண்டை இல்ல அடிதடின்னு பண்ணா ரொம்ப அவன் மேல கோவப்படுவேன். ஆனா இன்னைக்கு அவன் அமைதியா இருந்திருந்தானா நிரந்தரமா என் பார்வையில கெட்டவனா தான் இருப்பான். ஆனா இன்னைக்கு அவன் பண்ண விஷயம் இருக்கே, அது 100க்கு 100 கரெக்ட்மா. நீங்க சரியாதான் சொல்றீங்க தம்பி. இன்னைக்கு சூரஜ் பிந்தியாக்காக அவனோட 48 மணி நேரம் சபதத்தை பத்தி கூட கவலைப்படவே இல்லை. பிந்தியாக்காக ஒரு வாக்கு என்ன 1000 வாக்கு கூட நான் மீறறதுக்கு தயாரா இருக்கேன். எங்க அம்மா என்ன சின்ன வயசுலயே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே தனிமையாயிட்டேன். தனியா இருக்கும்போது அவ தான் தோள் கொடுத்தா. நான் மாட்டுக்கு ஒரு மூலையிலே உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பேன். என் அழுகையை நிறுத்த எனக்கு உதவியா இருந்தது பிந்தியா மட்டும்தான். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்தோம். அவ எப்பவுமே என் மேல அக்கறை காட்டினா. அவ முதல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கவலைப்பட்டா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் தனியால் இல்லைங்கிறத உணர வச்சவள உனக்கு கொடுத்த வாக்குக்காக அவளை விட்டு கொடுக்க முடியுமா என்ன? அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு.
இந்த விஷயத்தெல்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நீ ஒன்னும் என்னோட உண்மையான பொண்டாட்டி கிடையாது.